ஹாய், சொரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு சொரக்காய் ஒரு முழு சொரக்காவை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், மஞ்சத்தூள். குக்கரை இப்போ நம்ம மூடி வச்சிடலாமா? மூடி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சி அதையும் பேஸ்ட் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இதோட சொரக்காவை குட்டி குட்டியாக நான் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இப்போ கடாய் ஸ்டவ்வில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த வெட்டி வச்ச சொரக்காவை அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப கலர் மாறாத அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு வதங்கின பிறகு அதான் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்து வச்சிடலாம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும், ரொம்ப வதக்க வேண்டாம். குக்கரில் பருப்பு வெந்துடுச்சு, அதையும் நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். பருப்பு வந்து ஒன்றும் பாதியமாக வெந்திருக்கணும், குலைவாக வேக வேண்டாம். தாளிப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு வதக்கி வச்சு சொரக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதில் சேர்த்துடலாம். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வேகட்டும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் காலத்தில் இந்த மாதிரி சொரக்காய் கூட்டு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.